எந்த தொழுகைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லா தொழுகைக்கும் நாம் அழைக்கின்றோம், வாருங்கள் தொழுகைக்காக வேண்டி, ஹய்யால் அஸ்ஸலா ஹய்யால் அஸ்ஸலா, வாருங்கள் தொழுகைக்கு வாருங்கள் தொழுகைக்கு, ஹய்யால் அல் ஃபலா ஹய்யால் அல் ஃபலா, வெற்றிக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றோம். இரவு தொழுகைக்கு அப்படி கிடையாது. அல்லாஹ்வை தேடி நீங்கள் வாருங்கள், அல்லாஹ் உங்களை தேடி வந்து விட்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் என்னை தேடி வந்து விட்டான். அல்லாஹ்வை தேடி நான் வருவதுதான் இரவு தொழுகை. உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும், உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும், எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கும். ரப்பு கதவை திறந்து வைத்திருக்கின்றான் உங்களுக்காக வேண்டி, உங்களுடைய ரிஸ்குகளை தருவதற்காக வேண்டி. யார் சொல்கின்றார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். 3 வாக்குறுதி கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நாயகத்தினுடைய வாக்குறுதி. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் தர தயாராக இருக்கின்றான். இரவு தொழுகை நின்று தொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்டு பாருங்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்டு பாருங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், நான் தர தயாராக இருக்கின்றேன் நாயகமே, நான் தர தயாராக இருக்கின்றேன். அவர்கள் ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் கேட்டுக் கொள்ளுங்கள் நாயகமே, கேட்க சொல்லுங்கள் என்று நபி அவர்களுக்கு சொன்னது. ஏதாவது மன்னிப்பு கேட்க வேண்டுமா, மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்கின்றான். ஏதாவது தேவைகள் இருக்கின்றதா, கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்கின்றான். அந்த அழைப்பாளை அழைத்துக் கொண்டிருக்கின்றான். நாம் உறங்குவதா? அல்லாஹ் அழைக்கும் பொழுது, என் ரப்பு என்னை அழைக்கும் பொழுது, அல்லாஹ் என்னை தேடி வந்து, நான் முதல் வாரத்துக்கு வந்து விட்டேன் அடியானே, என்னோடு வா, என்னோடு கேள், என்னிடத்தில் ஏதாவது கேள் என்று சொல்லும் பொழுது நான் உறங்கிக் கொண்டிருப்பதா? கொஞ்சம் நம்முடைய மறுமைக்காக சேகரிப்போமே. மன்னரை வாழ்க்கைக்கு என்ன இருக்கின்ற இடத்தில் என்ன அமலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மன்னரை வாழ்க்கையிற்கு மறுமையில் எப்படி இருக்க போகின்றோம்? அந்த மன்னரைக்காக வேண்டி சேர்க்க வேண்டாமா? அந்த மறுமைக்காக வேண்டி சேர்க்க வேண்டாமா?